மின்சார வாகனத்தோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே வந்தாலும், பெட்ரோல் பங்குக்கு வரும் வாகனங்களுடைய எண்ணிக்கை குறைந்தபடே இல்லை. சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றத்துக்கு ஏற்றப்போல கச்சா எண்ணெயில விலை ஏற்றம் இறக்கம் இருக்கும். பெட்ரோல் மாநிலத்துக்கு மாநிலம் அரசுகளும் மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் வரி அதிகமாகவே விதிக்கும். இதற்கேற்றாற்போல ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு விலை மாறுபடும் மாநிலங்களுக்கு மாநிலம். இதன் மூலமாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுக்கு கிடைக்கும் லாபம் எவ்வளோன்னு நம்மளில் யாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்புகள் கிடையாது. அதை பற்றி நம்ம யோசித்தும் பார்த்துருக்க மாட்டோம். பெட்ரோலோட விலை மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். எண்ணெய் நிறுவனங்களை தினமும் பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கிறாங்க. தற்போது நாட்டில் சில பகுதிகளில் ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை பார்த்திங்கன்னா ₹95 மற்ற பகுதிகளில் ₹105 இருக்குது. உண்மையிலே இந்த விலை மாநில அரசிடமிருந்து பெறப்படும் மானியத்தை பொறுத்தே அதனுடைய விலை மாறுபடும். இதனால தான் மாநிலத்துக்கு மாநிலம் விலை மாற்றம் இருக்குது. ஏன் ஒரே மாநிலத்திலே கூட பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு விலையும் மற்றொரு இடத்துல மற்றொரு விலையும் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்திங்கன்னா பெட்ரோலோட விலை ₹100 இருக்கான மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா ₹102 ₹103 இருக்கும். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிகரிக்கும் போது சந்தையில் உள்ள பல பொதுவான பொருட்களோட விலையும் அதிகரிக்குது. இதனால் பொதுமக்களும் பல சிரமத்துக்கு உள்ளாகிறாங்கன்றதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை செய்யும் பங்க் உரிமையாளர்களுக்கு எவ்வளோ கமிஷன் வருதுன்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு பார்த்திங்கன்னா ₹1.50 ₹3 வரைக்கும் கிடைக்கும். அதாவது அவங்க 1 கிலோ லிட்டர் விற்றாங்கன்னா அவங்களுக்கு ₹1868 கமிஷன் கிடைக்கும். 1 கிலோ லிட்டர் அவங்க விற்றாங்கன்னா ₹1868 கமிஷன் கிடைக்கும். அதாவது 100 லிட்டருக்கு ₹1868 கமிஷன். அப்படி பார்க்கும்பொழுது லிட்டருக்கு ₹1.50 ₹3 வரைக்கும் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் இந்த கமிஷன் எல்லா பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுக்கும் கிடைக்குமா சமமானது பார்த்திங்கன்னா அதுதான் கிடையாது. நகர்ப்புறம் கிராமப்புறம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற பெட்ரோல் பங்க் அனைத்துக்குமே இது மாறுபடும். அங்கங்கே இருக்கும் இடத்துக்கு ஏற்றப்போல கமிஷன் மாறுபடும்ன்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல் பெட்ரோல் பங்க்கில் மின்சார செலவு இருக்குது, ஊழியர்களுக்கு சம்பளம் இருக்குது, இது போல் மற்ற செலவுகளும் இருக்குது. இதை பொறுத்தே பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுடைய லாபம் வேறுபடும். பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு கமிஷன் வரும் லாபம் நாள் ஒன்றுக்கு 15,000 50,000 வரை இருக்கும்னு பொதுவாக கணிக்கப்படுது. இவை அனைத்துமே அந்தந்த பங்கோட விற்பனை பொறுத்து மாறுபடும்ன்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்எம்டி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.